I hope you enjoy. எடப்பாடி திருச்சி டீச்சரா. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலுங்க சிறப்பு பூஜை வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்து நாங்களாம் அப்படியே ஃபேமிலியோட ரெடி ஆகிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள், நீங்களும் வந்து சாமி பாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுருங்க. ஓகேங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க வீட்டில். ஓகே, எந்த சாமி போக ஐயா பேசுகிற வழக்கமா பாரு. சரி வாங்க வாங்கண்ணே. ஸோ கைஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கோயில் வந்ததை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ கோயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சுற்றி வந்து சாமிகளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து உள்ள சன்னதிக்குள்ளே போயிட்டு சாமியார்கிட்ட வந்து நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி வந்து என்ன சிறப்பான நாள், என்ன உகந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்க போகிறோம். ஸோ உள்ள சன்னதிக்குள்ளேயும் வந்து நீங்கள் சாமி பாருங்கள். சுந்தரம் தந்தைதாயாவானும் சாகரிங்காவானும் அந்தமிழா இன்பம் நமக்கு ஆவானும் என்னும் உயிர்த்தான் ஆகுவானும் சரணாகுவானும் அருட்கோன் ஆகுவானும் அருட்குருநாதர்கள் பொற்றி பொற்றி இல்லாமல்ல கண்ணுதற் பெருமானாம் ஆனலை பசுபதீஸ்வர பெருமானுடைய தன்னார்ந்த திருவள்ளுவருடையினாலே ஞானம் அழந்த நாயகனால் உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கும் கருவில் இருக்கும் குழந்தை முதல் கல்லுக்குள் இருக்கும் தேரை வரைக்கும் அத்துணை ஜீவராசிகளுக்கும் உணவளிக்கும் முகத்தானாக பெருமானுடைய திருவள்ளுவருடையினாலே ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி திங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி திதியும் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நன்னாளாக விளங்கக்கூடிய இந்த திருவேளையில் பெருமானுக்கு அன்னத்தினாலே அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்து அனைத்து ஜீவராசிகளும் பசியும் பட்டினியுமின்றி வசியும் வளத்துடனும் ஓங்கி வாழும் முகத்தானாகவும் நன்முறையில் நீர்வளம், நிலவளம், பயிர்வளம், உயிர்வளம் என அத்துணை வளங்களும் பல்கி பெருகிடவும் இறைவனுடைய திருவருள் கருணையை வேண்டி நிகழ்த்தக்கூடிய அன்பான வழிபாடு. இந்த வழிபாடு அன்பர்கள் எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பெருமக்களும் ஒன்று கூடி சுவாமிக்கு செய்துட்டு இருக்காங்க. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, வாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி, காவாய்க்கான திரளை போற்றி, கைலை மலையானை போற்றியோம் நம் சிவாயா. ஐயா, இந்த பசுபதீஸ்வரர், அதாவது சேலம் மாவட்டம் எடப்பாடி வெள்ளரிவெளியில் அமைஞ்சிருக்க பசுபதீஸ்வரர், இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான திருக்கோயில். இங்கே அமர்ந்திருக்கும் பசுபதீஸ்வரர் பெருங்கருணை உடையார். பெருங்கருணை என்றால் சாதாரண கருணை அப்படின்னு நினைச்ச கூடாது. அதை இந்த கோயிலில் நின்று அவரை பார்த்துட்டு போன பிற்பாடு தான் அதனுடைய இது உங்களுக்கு புரியும். தாயார் கருணாம்பிகை தாயார், எல்லாத்துக்கும் தாயார் அவரே. அந்த தாயாரை வணங்கி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி. உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடக்கும். அதே போன்று இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்தது 1 மணிக்கு நடந்தது. இன்னும் வரலும் அன்னாபிஷேகம் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு இந்த கோயிலை ஒரு முறை உங்களால் பாருங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் வர பசுபதீஸ்வரரை வணங்கி பாருங்க. ஆணிலைப்பர் என்ற பசுபதீஸ்வரர், அவருடைய திருவருள் பெருங்கருணை அதை ஒரு தடவை பாட்டுப்போம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய போகுது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுனால சாமியோட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ மற்றொரு வீடியோ சந்திக்க வர எங்களோட விரைவருவது தங்கராஜ். பாய்.